Hi students, இன்னைக்கு class 11 chapter 1 set relations and functions கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகளில் exercise 1.2ல first oneல fourth one பார்க்க போகிறோம். கீழ்காணும் தொடர்புகளுக்கு தற்சுட்டு சமச்சீர் மற்றும் கடப்பு ஆகியவற்றை பற்றி ஆராய்க. Discuss the following relations for reflexivity, symmetricity and transitivity. Fourth one பாருங்க. Let A be the set consisting of all the female members of a family. The relation are defined by A related to B if A is not a sister of B. A என்பது ஒரு குடும்பத்தின் பெண் உறுப்பினர்கள் அனைவரையும் கொண்ட கணம் என்க. தொடர்பு R என்பது A என்பவர் Bயின் சகோதரி இல்லையெனில் தொடர்பு R ஆனது A related to B என வரையறுக்கப்படுகிறது. Given A related to B if A is not a sister of B. A என்பவர் Bயின் சகோதரி இல்லையெனில் தொடர்பு R ஆனது A related to B. இந்த A related to Bங்கிறது ரிலேஷன் தொடர்பு. A is not a sister of B. இது கூற்று ஸ்டேட்மெண்ட். A என்பவர் Bயின் சகோதரி இல்லையெனில் இது ஸ்டேட்மெண்ட்டு கூற்று. A related to B இது தொடர்பு ரிலேஷன். ஓகேவா? ஸோ ரிலேஷன் தொடர்புங்கிறது A related to Bன்னு போட்டாச்சு. ஸ்டேட்மெண்ட்டு கூற்றுங்கிறது A என்பவர் Bயின் சகோதரி அல்ல. A is not a sister of B. சகோதரி அல்ல அப்படின்னா ரிலேட்டட்னு சொல்லிடலாம். சகோதரின்னு சொல்லிட்டா நாட் ரிலேட்டட்னு சொல்லிடணும். ஸோ லெட் ஏங்கிற செட்டு என்னென்னா கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் ஃபீமேல் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ என்பது ஒரு குடும்பத்தின் பெண் உறுப்பினர்கள் அனைவரையும் கொண்ட கணம். சரிங்களா? ஸோ நான் அதை எப்படி வேணால் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். மிஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு செட்டு இல்லை ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏங்கிறது கிராண்ட்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். பிங்கிறது மதர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சிங்கிறது டாட்டர் அப்படி எடுத்துருக்கேன்ப்பா. கிராண்ட்மா மதர் டாட்டர், அதாவது பாட்டி அம்மா பொண்ணு அப்படி எடுத்திருக்கேன்ப்பா. ரிஃப்ளெக்சிவ் தற்சுட்டு ஏ ரிலேட்டட் டு ஏ. ஸோ நான் ஏங்கிறது என்ன? கிராண்ட்மா. கிராண்ட்மா சிஸ்டராக இருக்க வாய்ப்பு இல்லையா? கிராண்ட்மா ஏ ரிலேட்டட் டு ஏ தானே. ஏ ஏக்கே என்னவா இருக்காது, சிஸ்டராக இருக்க முடியாது. நாட் ஏ சிஸ்டர் தான், சகோதரி அல்ல தான். சரிங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டு கூற்று A is not a sister of A. A என்பவர் ஏக்கு சகோதரி அல்ல. புரியுதுங்களா? சகோதரி அல்லன்னு சொல்லணும். அப்படி சொன்னால் நம்ம ரிஃப்ளெக்சிவ், டிரான்சிட்டிவ், சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடலாம். சகோதரி அப்படின்னு சொல்லிட்டோம்னா நாட் சிமெட்ரிக், நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஸோ செகண்ட் கேஸ் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் தொடர்பு சொல்லணுண்டாமா. ஃபஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் கூட்டு எழுதியாச்சு. செகண்ட் ஒன் ரிலேஷன் தொடர்பு. அது ஏ ரிலேட்டட் டு ஏ தான். ஏன்னா நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஆர் ஒரு தற்சுட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? பேர் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாண்டாமா. நான் கிராண்ட்மா மதர் டாட்டர் அப்படின்னு எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போது சிமெட்ரிக் சமச்சீர். இது எப்படி சொல்லணும்? ஏ ரிலேட்டட் டு பி விச் இம்ப்ளாய்ஸ் பி ரிலேட்டட் டு ஏ. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதில் 4 கேஸ் இருக்குது. ஒன்று ரிலேஷன், அப்புறம் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் திரும்ப ரிலேஷன். சரியா? நம்ம ஏங்கிறது என்னவா எடுத்துட்டோம்? கிராண்ட்மா அப்படின்னு எடுத்துட்டோம். பிங்கிறது மதர் அப்படின்னு எடுத்துட்டோம். ஓகேவா? கிராண்ட்மா மதருக்கு சிஸ்டர் கிடையாது. அது மாதிரி மதர் கிராண்ட்மாவுக்கு சிஸ்டர் கிடையாது, சகோதரி அல்ல.
பாட்டி வந்து அம்மாவுக்கு தங்கச்சி கிடையாது, அம்மா வந்து பாட்டிக்கு தங்கச்சி கிடையாது. ஸோ நம்ம வந்து அந்த கொடுத்துருக்க சகோதரி அல்ல, நாட் எ சிஸ்டர் அப்படிங்கிற கான்செப்டை சொல்லிட்டனால இது வந்து சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ரிலேஷன் தொடர்புங்கிறது ஏ ரிலேட்டட் டு பி. அதை ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எழுதுகிறோம்? கூற்று ஏ என்பவர் பிக்கு சகோதரி அல்ல. ஏன்னா ஏங்கிறது கிராண்ட்மா, பிங்கிறது மதர். ஓகேவா? ஸோ ஏ என்பவர் பிக்கு சகோதரி அல்ல. ஏ இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் பி. ஏ இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் பி. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு கூற்று பி என்பவர் ஏக்கு சகோதரி அல்ல. பி என்பவர் ஏக்கு சகோதரி அல்ல. அதாவது மதர் வந்து கிராண்ட்மாவுக்கு சிஸ்டர் கிடையாது. பி இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ ரிலேஷன் தொடர்பு என்ன சொல்லிட்டோம்னா பி ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு சொல்லிட்டோம். தேர்ஃபோர் ஆர் இஸ் சிமெட்ரிக். ஆர் ஒரு சமச்சீர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? சப்போஸ் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று நான் கொடுக்குறேன். வந்து இப்போ இப்படி ஒரு செட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மதர், டாட்டர், டாட்டர், அதாவது அம்மா ரெண்டு பொண்ணுங்க இருக்கிற மாதிரி அப்படி ஒரு செட்டு நான் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ ஏபிசி அப்படின்னு இருக்குது. இப்போ நான் ஏபிசிலேருந்து நான் பிசியை கன்சிடர் பண்ணிக்கிறேன். நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம் புரியறதுக்காக. இப்போ இந்த ரெண்டுத்தையும் எடுத்து காமிச்சா என்ன அப்படிங்கிறதுக்காக எழுதி காமிச்சிருக்கேன் உனக்கு. ஸோ டாட்டர் 1 டாட்டர் 2வையும் நான் ஏபியாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ஏவை வந்து டாட்டர் 1ஆகவும் பியை வந்து டாட்டர் 2ஆகவும் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும்? ஏ இஸ் ஏ சிஸ்டர் ஆஃப் பி, பி இஸ் ஏ சிஸ்டர் ஆஃப் ஏவா? ஏ என்பவர் பிக்கு சகோதரி, பி என்பவர் ஏக்கு சகோதரியா? அப்போ நம்ம சகோதரின்னு சொல்லிட்டோமா? அப்போ நாட் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடணும். சமச்சீர் அல்ல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தாண்டா சும்மா உங்களுக்கு. ஸோ இந்த டாட்டர் 1 டாட்டர் 2ன்னு நான் செலக்ட் பண்ணும் பொழுது அது நாட் ரிலேட்டட் அப்படின்னு வந்துருச்சுடாமா. சரிங்களா? பி நாட் ரிலேட்டட் டு ஏ, தேர்ஃபோர் நாட் சிமெட்ரிக், சமச்சீர் அல்ல அப்படின்னு வந்துருச்சு. புரியுதுங்களா? ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை உங்களுக்கு போட்டு காமிச்சேன். மிஸ் வந்து நான் கிராண்ட்மா, மதர், டாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து மதர், டாட்டர் 1 டாட்டர் 2, சித்தி இப்படின்னு கூட எடுத்துகிட்டு போகலாம். நம்ம இஷ்டம்தான். ஆல் ஃபீமேல் மெம்பர்ஸ் தானே சொல்லியிருக்கா. அனைத்து பெண் உறுப்பினர்களின் கணம். அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எடுத்துக்கிற பொறுத்து அது நான் எடுத்துக்கிற செட்டை பொறுத்து ஆன்சர் வேரி ஆகும். அவ்வளோதான்டாம்மா. ஸோ அடுத்த டிரான்சிட்டிவ் கடப்பு பார்க்கலாம். அதுக்கு ஏ ரிலேட்டட் டு பி அண்ட் பி ரிலேட்டட் டு சி, விச் இம்ப்ளைஸ் தட் ஏ ரிலேட்டட் டு சி. ஸோ ஏங்கிறது கிராண்ட்மா, பிங்கிறது நம்ம மதர் அப்படின்னு எடுத்துட்டோம். சரிங்களா? சிங்கிறது டாட்டர். இப்போ கிராண்ட்மா வந்து மதருக்கு சிஸ்டர் கிடையாது, மதர் வந்து டாட்டருக்கு சிஸ்டர் கிடையாது, கிராண்ட்மா டாட்டருக்கு சிஸ்டர் கிடையாது. ஸோ எல்லாமே சிஸ்டர் இல்லை, சகோதரி அல்ல அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? கிராண்ட்மா மதருக்கு சிஸ்டர் கிடையாது, தங்கச்சி கிடையாது, சகோதரி அல்ல. மாதிரி மதர் டாட்டருக்கு சிஸ்டர் கிடையாது. இப்போ கிராண்ட்மா டாட்டருக்கு சிஸ்டர் கிடையாது, சகோதரி அல்ல. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட செட்டு எல்லாத்துக்குமே ட்ரூ ஆகிடுச்சு கொஷினுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதில் 4 பார்க்குறோம். ஸோ ரிலேஷன் தொடர்பு வந்து ஏ ரிலேட்டட் டு பி அண்ட் பி ரிலேட்டட் டு சி. செகண்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட்டு கூற்று அப்படின்னு பார்த்தா ஏ என்பவர் பிக்கு சகோதரி அல்ல மற்றும் பி என்பவர் சிக்கு சகோதரி அல்ல. ஏ என்பவர் பிக்கு சகோதரி அல்ல மற்றும் பி என்பவர் சிக்கு சகோதரி அல்ல. A is not a sister of B and B is not a sister of C. So third one statement கூற்று என்ன அப்படின்னு பார்க்குறோம். கிராண்ட்மாவும் டாட்டருமா. So A and C. So A is not a sister of C. கிராண்ட்மாவும் டாட்டரும்.
அதனால் ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சி. ஏ என்பவர் சிக்கு சகோதரி அல்ல. ஸோ ரிலேஷன் தொடர்பு ஏ ரிலேட்டட் டு சி. தேர்ஃபோர் ரிலேட்டட்னு வந்துருச்சு நமக்கு. தேர்ஃபோர் ஆர் இஸ் டிரான்சிட்டிவ், அதாவது சகோதரி அல்லன்னு சொல்லிட்டோம், நாட் ஏ சிஸ்டர்னு சொல்லிட்டோம். அதனால டிரான்சிட்டிவ். ஆர் ஒரு கடப்பு தொடர்பு. ஓகேவா? கடப்பு தொடர்பு. சரிங்களா? இப்போ இந்த டிரான்சிட்டிவ் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சும்மா போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஏங்கிற செட்டு இப்படி எடுத்துக்கிறேன். மதர், மதரோட சிஸ்டர், அதாவது சித்தி, அப்புறம் டாட்டர், இப்படி ஒரு செட்டு எடுத்துக்கலாம். அப்படின்னா ஏன்னா எப்படி வேணாலும் செட்டு எடுத்துக்கலாம், அவங்கவுங்க இஷ்டம்தான். பட் அந்த செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் வேரி ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்படி ஒன்று எடுத்தால் என்ன அப்படிங்கிறத இப்போ போட்டு காமிக்கிறேன். ஸோ ஏங்கிறது மதர், பிங்கிறது சித்தி, சிங்கிறது பொண்ணு டாட்டர். ஸோ ஏ வந்து பிக்கு சிஸ்டர், பி வந்து சிக்கு நாட் ஏ சிஸ்டர். ஏயும் சியும் நாட் ஏ சிஸ்டர் தான். ஏ வந்து பிக்கு சிஸ்டர்ப்பா, ஆனால் பி அண்ட் சி வந்து நாட் ஏ சிஸ்டர். ஏ அண்ட் சியும் நாட் ஏ சிஸ்டர். ஆனால் ஒன்றே ஒன்று சிஸ்டர்னு வந்துருச்சு இல்லையா, அதனால் இது நாட் டிரான்சிட்டிவ், சமச்சீர் அல்ல. புரியுதுங்களா? அதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று போட்டு காமிச்சேன். ஸோ நம்ம எடுத்துக்கிற செட்டை பொறுத்து ஆன்சர் வேரி ஆகும், அவ்வளோதான். நான் மிஸ் வந்து கிராண்ட்மா, மதர், டாட்டர் அப்படின்னு எடுத்துட்டு உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேவா? அதனால் எல்லாமே ட்ரூ கேஸில் வந்துருச்சு. அதனால் ரிஃப்ளெக்சிவ், டிரான்சிட்டிவ், சிமெட்ரிக் அப்படின்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. அதாவது தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு அப்படின்னு வந்துருச்சு. புரியுதுங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.